ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க, இந்த செத்து போன ஆவிகளை குறித்து நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, ஆனால் வேதத்தில் சில ஆதாரங்கள் இருக்கு, அதாவது பூமியில உலாவாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். மரித்தவர்கள் நேரடியாகவே பாதாளத்துக்கு போய் விடுவார்கள், பரிசுத்தவான்களாக இருந்தால் பரதீசிக்கு அவர்கள் ஸ்பிரிட் போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், ஆத்மாவானது போயிடும் அப்படின்னு. அப்போ இவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சமுத்திரத்தின் மேலே நடந்து வராரு, வரும்போது சீஷர்கள் அவரை பார்த்து ஆவேசம் என்று கத்துறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நான் ஆவியாக இருந்தால் எனக்கு ரத்த மாம்சம் இருக்காதே, எனக்கு இருக்குதுன்னு சொல்றாரு. அப்போ ஆவிகள் வந்து ரத்த மாம்சம் இல்லாமல் இந்த பூமியில இருக்க வாய்ப்பு இருக்குதானே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த ஸ்பிரிட் மரித்தவுடன் பாதாளத்துக்கு தான் போகும், மேலே இருக்காது. இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், தன்னுடைய அந்த இடத்துல சொல்லும் போது ஒரு ஓமையாக, ஒரு எடுத்துக்காட்டாக தான் சொல்றாரு ஒழிய மரித்து போன ஆவிகள் பூமியில உலாவதற்கான எந்த ஒரு ஆதாரம் முகாந்திரமும் வேதத்தில் இல்லை. வேதத்தை படித்தவரும் ஒரே தரம் மரிப்பதும் பின்னர் நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே அப்படின்னு சொல்லுது. அப்படி இருக்கும்போது இந்த ஆவிகள் பூமியில உலாவுகிற அந்த சம்பவம் என்பது வாய்ப்பே இல்லை. ஒரு சிலர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மரித்து போன பரிசுத்தவான்கள் வந்து ஊழியம் பண்றாங்க, அவங்க வந்து இங்க நிற்பாங்க, துணை செய்வாங்க, அதற்கான எந்தவித ஆதாரமும் வேதாகமத்துல இல்லை. சாமுவேல் சம்பவத்தை கூட நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எனவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதாக ஏதாவது சொன்னாலும் அது கட்டுக்கதை தான். அதுல வேதத்துக்கும் அதுக்கும் எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. அதாவது வேதத்தை பொறுத்த வரைக்கும் செத்து போனவனுக்கு சொரணை இல்லை, முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாதாளத்தில் இருக்கிற ஆவிகள் வந்து பூமியில உலாவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம், இந்த பாதாளத்தில் இருக்கிற ஆவிகள் மேலே வரவே முடியாது. அவங்க எதை இதுக்கு ஒரு உதாரணமா எடுத்திருக்கிறாங்கன்னா, செத்து போன பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் பரிசுத்தவான்களுக்கு அநேகருக்கு காணப்பட்டதுன்னு சொல்லி வருது இயேசுவின் மரணத்தோட அப்படின்னு கேட்கிறாங்க. இயேசுவின் மரணத்திற்கு முன்பாக இருக்கிற எல்லாமே வேற, என்டையர்லி டிஃபரெண்ட். பிரமாணம் மட்டும் டிஃபரெண்ட் இல்லை, எல்லாமே டிஃபரெண்ட். பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பரிசுத்தவான்களை பத்தி சொல்லும் போது ஆபிரகாமை தெரியுது, ஐஸ்வர்யவானை தெரியுது, எல்லாருமே தெரியும். ஆனா புதிய ஏற்பாட்டை இயேசுவின் மரணத்துக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா யாரையுமே தெரியாது, எப்படி இருப்போன்னு தெரியாது. ஆவியா இருப்போன்னு தெரியும், ஆனா எப்படி இருப்போன்னு தெரியாதுன்னு 1 யோவான் 3:1-2 சொல்லுது. அப்படி இருக்கும்போது புதிய ஏற்பாட்டுடைய பிரமாணமே என்டையர்லி டிஃபரெண்ட். வெறும் பிரமாணம் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கை, அதுக்கு கிடைக்கிற பலன், அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே டிஃபரெண்ட். பழைய ஏற்பாட்டில் சரீர மீட்பும் ஆத்ம மீட்பும் அடையாமல் இருந்தார்கள், அவர்கள் பிசாசுடைய கண்ட்ரோல்ல பாதாளத்தில் இருந்ததுனால அப்படி இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டில் எல்லாவற்றையும் இயேசு ஜெயித்து விட்டார். இந்த ஆவிகள் எல்லாம் பரதேசிக்கு தான் போகும். அதாவது செத்து போன பரிசுத்தவான்களுடைய ஆவிகள், மரித்து போன பரிசுத்தவான்களுடைய ஆவிகள் எல்லாம் பரதேசிக்குள் தான் போகும்.